அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்ர் போர் பற்றியும் அதற்கான வரலாற்றை பற்றியும் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இஸ்லாத்தில் முதன் முறையாக நடந்த போர் தான் பத்ர் போர். இந்த பத்ர் போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 17இல் தான் இந்த பத்ர் போர் நடைபெற்றது. இந்த மாதம்தான் முதன் முறையாக நமக்கு நோன்பும் கடமையாக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஷஹாபாக்கள் அனைவரும் நோன்பு நோற்றிருந்த நிலையில்தான் இந்த பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த முதல் யுத்தமான பத்ர் போர் பத்ர் எனும் பள்ளத்தாக்கில் நடைபெற்றது. பத்ர் போரில் நின்ற அனைத்து ஷஹாபாக்களும் நோன்பு வைத்திருந்ததனால அவர்கள் உடல் பலம் குறைந்தவர்களாக இருந்தார்கள். இந்த போர் எதனால் உருவாச்சு என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். மக்காவில் உள்ள காஃபிர்கள் தொல்லை தாங்க முடியாமல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு சென்றார்கள். அவர்களோடு முஹாஜிர்களும் காஃபிர்கள் தொல்லை தாங்க முடியாமல் நபி அவர்களோடு மதினாவிற்கு சென்றார்கள். மதினா வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்சி நிறுவியது. மக்காவை சேர்ந்த வணிக கூட்டத்தினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சிகளின் உட்பட்ட பகுதிகளின் வழியாக பயணம் செய்து வந்தார்கள். இதனை தெரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய நாட்டவர் தமது நாட்டுக்குள் அத்துமீறி வருவதை தடுக்க திட்டமிட்டார்கள். குறிப்பாக முஸ்லிம்களின் உடைமைகளை புரிந்து கொண்டு ஊரை விட்டே விரட்டியடித்த மக்காவாசிகள் தமது நாட்டுக்குள் அத்துமீறி நுழைவதை தடுக்க வேண்டும் என நினைத்தார்கள். இந்த நிலையில்தான் மக்காவின் முக்கிய பிரமுகரான அபூ சுஃபியான் தலைமையில் ஒரு வணிக கூட்டம் அதிகமான வர்த்தக பொருட்களுடன் தமது நாட்டுக்குள் புகுந்து பயணித்து கொண்டிருக்கும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. எனவே அவர்களை வழிமறித்து அவர்களின் பொருட்களை பறிமுதல் செய்வதற்காக தமது தலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை நடத்தி சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணிக கூட்டத்தின் வர்த்தக பொருட்களை பறிமுதல் செய்ய வரும் செய்தி வணிக கூட்டத்தின் தலைவரான அபூ சுஃபியானுக்கு தெரிய வந்தது. உடனே அபூ சுஃபியான் தம்மையும் தமது வர்த்தக பொருட்களையும் காப்பாற்ற படையெடுத்து வருமாறு மக்காவுக்கு தகவல் அனுப்பினார். இந்த தகவலுக்கு பின் மக்காவிலிருந்து சுமார் 1000 பேர் கொண்ட பெரும் படை மதினாவை நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். அந்த கூட்டத்தின் தலைவர் அபூ ஜஹல் மக்காவிலிருந்து 1000 பேருடன் போர் செய்ய வருகிறார்கள். இதை அறிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாராகுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தரப்பில் மொத்தம் 313 பேர் போருக்கு தயாராகுகிறார்கள். 82 முஹாஜிர்களும், முஹாஜிர்கள் அப்படின்னா மக்காவாசிகள், 23 அன்சாரிகளும், அன்சாரிகள் அப்படின்னா மதினாவாசிகள். இவங்க கிட்ட 2 குதிரைகளும் 70 ஒட்டகங்கள் மட்டும்தான் இருந்தது. இதில் ஒரு ஒட்டகத்திற்கு ஒருவர் அல்லது மூவர் அப்படின்னு மாறி மாறி பயணம் செய்து வந்தார்கள். மக்கா காஃபிர்களின் படையில் 1000 வீரர்களும் 100 குதிரைகளும் 600 கவச ஆடைகளும் இருந்தது. நிறைய ஒட்டகங்களும் இருந்தன. இந்த காஃபிர்களின் படைக்கு தலைவர் அபூ ஜஹல் இருந்தார்கள். காஃபிர்கள் பத்ரு என்ற இடத்திற்கு முன்னதாகவே வந்து அவர்கள் தங்குவதற்கு நல்ல இடத்தை பிடித்து விட்டார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு மலைப்பகுதிதான் தங்குவதற்கு இடமாக கிடைத்தது. ஷஹாபாக்கள் அனைவரும் நோன்பு நோற்றிருந்ததால் அதிக நேர பயணத்தினாலும் ரொம்ப சோர்வடைந்து இருந்தார்கள். மோமின்களுக்கு அமைதியை வழங்கி தூக்கத்தை கொடுத்து அவர்களது மனநிலையை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். அல்லாஹ்வின் அருளால் அன்று மழை பொழிந்து மூமின்களின் முகம் இறுக்கமடைந்தது. காஃபிர்களின் தங்குமிடம் சகதியாகி நிலைத்து நிற்க முடியாமல் போனது. மழை மூலமாக மூமின்களை தூய்மையாக்கி அவர்களின் பாதங்களை உறுதிப்படுத்தினான். யுத்தம் நடப்பதற்கு முதல் இரவு நபி அவர்கள் உறங்காமல் காலை வரையிலும் பிரார்த்தனையில் இருந்தார்கள்.
அந்த பிரார்த்தனை என்னவென்றால், இறைவா, நீ எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்று, நீ எனக்கு வாக்களித்ததை வழங்கு. இறைவா, இஸ்லாமிய இக்கூட்டம் அழிக்கப்பட்டால் இப்பூமியில் உன்னை வணங்குபவர்கள் இதற்கு பின்னர் எவரும் இருக்க மாட்டார்கள் என நபி அவர்கள் அல்லாஹ்விடம் அழுது கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். அணியணியாக உங்களுக்கு 1000 மலக்குகளை கொண்டு நிச்சயமாக நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் பதிலளித்தான். யுத்தம் ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உற்ற தோழர்களான போராளிகளை அணிவகுக்க செய்து யுத்த தர்மங்களை போதித்து அறிவுறுத்தினார்கள். முன்னால் சொன்ன மாதிரி ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17ஆம் நாள் காலையில் பத்ரு போர் நடைபெற்றது. இஸ்லாமிய போராளிகள் அனைவரும் போருக்கு நோன்புடன் தயாராகி நின்றார்கள். அன்றைய போர் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஆரம்பத்தில் சிலர் மோதிக்கொண்டு யுத்த வெறியை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதாவது காஃபிர்கள் சார்பாக 3வரும் முஸ்லிம்களின் சார்பாக அன்சாரிகள் 3வரை அனுப்பியபோது, எங்களுக்கு நிகரான குறைஷிகளை அனுப்புங்கள் என்று காஃபிர்கள் கூறினார்கள். அப்போது நபி அவர்கள் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் 3வரையும் அனுப்பினார்கள். அதன் பிறகு போர் ஆரம்பமானது. காஃபிர்களின் தரப்பில் உத்பா, வலீத், ஷைபா ஆகிய 3வரும் போர் செய்ய ஆரம்பமானார்கள். போரில் முஸ்லிம் தரப்பில் உள்ள வீரர்கள் காஃபிர்களை வீழ்த்தினார்கள். அதன் பிறகுதான் உண்மையான போர் பெருமளவில் நடைபெற்றது. அடுத்ததாக அந்த போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் முஸ்லிம்களின் பார்வைக்கு காஃபிர்களை குறைவாக காண்பித்து முஸ்லிம்களின் எண்ணிக்கைகளை காஃபிர்களுக்கு அதிகமாக காட்டினான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் 1000 மலக்குமார்களை அனுப்பி உதவிகளை நேரடியாக வழங்கினான். பத்ரு காலத்தில் மலக்குகள் இறங்கி எதிரிகளை நிலைகுலையும் அளவு தாக்கினார்கள். அவர்களின் தாக்குதலால் பலர் இறந்து போனார்கள். இன்னும் சில பேர் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். காஃபிர்களின் தலைவரான அபூஜஹலை 2 சிறுவர்கள் வெட்டி வீழ்த்தி கொலை செய்தார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அபூஜஹலை கொன்றுவிட்ட செய்திகளை தெரிவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யார் அபூஜஹலை கொன்றது என்று கேட்டார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் நான் தான் அவனை கொன்றேன் என்று பதிலளித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் வாள்களை நீங்கள் இரத்தக்கரை போக துடைத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். இருவரும் இல்லை என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாள்கள் 2ஐயும் நன்கு பார்த்துவிட்டு, நீங்கள் இருவருமே அவனை கொன்றிருக்கிறீர்கள். அந்த 2 சிறுவரின் பெயர் என்னவென்றால், முஆத் பின் அம்ர் பின் ஜமூஹ் மற்றும் முஆத் பின் அஃப்ரா ஆகிய 2 ஆவார்கள். இதில் முஆத் பின் அம்ருடைய வாளில் ஆழமான இரத்தக்கரை தென்படுவதால் அபூஜஹலுடைய உடலில் இருந்து எடுத்த பொருட்கள் முஆத் பின் அம்ருக்கே உரியவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். போரில் கலந்து கொண்ட காஃபிர்களின் முக்கிய தலைவர்களில் 24 பேர் கொல்லப்பட்டனர். இது புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற நூலில் வருகிறது. மொத்தமாக 70 பேர் கொல்லப்பட்டு 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். மக்காவில் நபி அவர்கள் காஃபாவில் தொழும்போது ஒட்டக குடலை கழுத்தில் போட்டு வேதனைப்படுத்தியவர்களும் பத்ரு களத்தில் வேறெருந்த மரங்களாக சரிந்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்களில் 14 பேர் ஷஹீதானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே முஸ்லிம்களுக்கு போர்க்களத்தில் அல்லாஹ்வின் உதவியால் மகத்தான வெற்றி கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய காலகட்டத்தில் இருந்த அராஜக அநியாய அட்டூழியங்கள் ஒழிக்கப்பட்டு சத்தியமும் நீதியும் சமாதானமும் நிலவச் செய்த நபியவர்கள் உழைத்தார்கள். நிச்சயமாக அந்த பத்ரு போரில் நபிக்கும் மூமின்களுக்கும் அல்லாஹ்வின் உதவி கிடைத்தது போல நாமும் சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்தால் நமக்கும் அல்லாஹ் உதவி நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை மனதில் வைத்துக்கொண்டு இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.